கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதத்திலும் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது: பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் இதனால் அவர்களை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினால் தங்களை தாங்களே உருவ குத்திக் கொள்கின்றார்கள் என்று வேதத்திலும் கேயாசியை நன்கு அறிந்திருப்போம். அவன் நன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தான். நாகமானுடைய குஷ்டரோகம் நிவர்த்தியானதினால் தேவ மனுஷனுக்கு வெகுமதிகளை கொண்டு கனப்படுத்த கடந்து வந்த பொழுது அவர் வேண்டாம் என்று திருப்பி அனுப்பிவிட அவைகள் மீது ஆசை வைத்து பின்தொடர்ந்து சென்ற கேயாசி பொய் உரைத்து சில வெகுமதிகளை வாங்கி தனக்கென்று கொண்டு ஒழித்து வைத்தான். தேவ மனுஷன் பார்வையில் நின்ற பொழுது ஒன்றும் அறியாதவனைப் போல நின்றான். தேவ மனுஷன் வார்த்தைகளினால் வெளிப்படுத்த நாகமானை விட்ட குஷ்டரோகம் கேயாசியை பின்தொடர்ந்ததை வேதத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த வேதனை எதனால் வந்தது? ஏன் அவனுக்கு குஷ்டரோகம் என்கின்ற ஒரு நிலைமையில் தள்ளப்பட்டான்? அவனுக்கு அவனே படுகுழியை வெட்டினது போல பண ஆசையினாலும் பொருள் ஆசையினாலும் அவன் வீழ்ந்து போனதை வேதத்திலே பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, தேவன் நமக்கென்று இந்த உலகத்திலே ஒரு பங்கை வைத்திருப்பார். ஏற்ற காலத்திலே அவைகளை நமக்கு தந்தருளுவார். அதுவரையிலும் அவர் பலத்த கைகளுக்குள் அடங்கி இருக்கின்ற பொழுது, தானாகவே அந்த நாட்கள் வருகின்ற பொழுது அவர் நம்மை உயர்த்தி அழகு பார்த்து அலங்கரிப்பார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நாம் அவசரப்பட்டு நாமே ஒரு முடிவை தேடிக்கொண்டு அவ்விடத்திலே இவைகளின் மீது நிலையற்றவைகள் மீது ஆசை கொண்டு தேவனை மறந்து ஓடி பொய் சொல்லி சிலவற்றை நம்முடைய வாழ்க்கையை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது அதனுடைய முடிவு நிச்சயமாகவே வேதனையாகத்தான் இருக்கும் என்பதில் வேதத்தின்படி உண்மையான ஒரு சத்தியம். ஆகையினால் கேட்கின்ற எனக்கு அன்புக்குரியவர்களே, உங்களுடைய ஆசைகளை வீணான எந்த இடத்திலும் செலவழிக்காதீர்கள். இயேசுவின் மீது ஆசை வையுங்கள். அவர் அன்பின் மீது விருப்பத்தை வையுங்கள். அவரை பார்க்க வேண்டும் என்றும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வாஞ்சியோடு காத்திருங்கள். அந்த ஆசை உங்கள் ஆத்மாவுக்கு மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தையும் கொடுக்கும். அதை விட்டு நிலையற்றவைகள் மீது ஆசையும் வாஞ்சையும் எதிர்பார்ப்பையும் மோகத்தையும் நீங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு நீங்களே வேதனைகளை வருவித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் அழுகையே முடிவு என்று காரணமாக மாறுவதற்கு நாமே அவ்விடத்திலே செயல்படுவோம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆகையினால் வேதத்தின்படி கிறிஸ்து நமக்கென்று வைத்திருக்கின்ற பங்கை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் நமக்கென்று வைத்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடி அவைகளை பெற்றுக் கொள்ளத்தக்க அளவிற்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் காட்டின வழிகளையும் அவர் கற்றுக் கொடுத்த நியமங்களையும் பொறுமையோடு கை கொண்டு வாழ்வோம். தேவையில்லாமல் ஒன்றின் மீது ஆசை வைத்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பொய் சொல்லி ஏமாற்றி வஞ்சனை செய்து சில காரியங்களை உங்களுடைய கால்களை நீங்களே கொண்டு விடுகின்ற பொழுது அதனுடைய ஆழம் மிகவுமே மோசமானதாக இருக்கும். ஆகையினால் கவனமாயிருங்கள். பொய் சொல்லாதிருங்கள். தேவையற்ற மீது ஆசை வையாதிருங்கள். நிலையற்றவைகள் மீது ஆசைகளை வைத்து தீமைகளை சமாளித்துக் கொள்ளாதிருங்கள். கர்த்தருக்குள் காத்திருங்கள். பொறுமையோடு இருங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல தகப்பனே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பண ஆசை மட்டுமல்ல தகப்பனே, பொருள் ஆசை, இந்த உலகத்தில் நிலையற்றவைகள் மீது வைக்கின்ற ஆசை அவைகள் எங்களுக்கு வேதனைகளையும் முடிவிலே பலவிதமான கிளேசங்களையுமே உருவாக்கி வைக்கிறது. எங்கள் தவறுகளை நாங்கள் உணர்கின்றோம். நிலையற்றவைகள் மீது எங்கள் ஆசைகளை வைத்து நிலையான தேவனை நாங்கள் மறந்து விடாதபடி நித்தியமான ராஜ்யத்தில் பங்கடையும்படியாய் உம்மிடத்திலே பொறுமையோடு காத்திருக்க பலனை தாரும். உம் கரங்களிலே எங்களை ஒப்படைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.